நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாள் வாழ்க. கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுகிறேங்க. நம்முடைய கடவுள் அனுகிரக சேனலில் நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துகிட்டே இருக்கிறேன். பிளேலிஸ்ட்டை சென்று பாருங்கள், ஜோதிடர் விஷால் விவர்தன் அப்படின்றது என்னுடைய 750க்கும் மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள், நியூமராலஜி சம்மந்தமான வீடியோக்கள், திருமண பொருத்தம், அரசியல் பிரபலங்கள் இவங்களுடைய ஜாதக ஆய்வுகள், இது போன்ற நிறைய வீடியோக்கள் இருக்கும். அதை பார்த்து பயன்பெறுங்க. என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 6381573180 என்ற நம்பர் மூலமாக வாட்ஸ்அப் மூலமாக ஆன்லைன் மூலமாக ஜாதகம் அனுப்பி ஜாதகம் பார்க்கலாங்க. நம்ம இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில் 2 கிரகங்கள் நன்றாக சுபத்துவமாக இருக்கின்றன. ஆனால் அந்த முதல்ல ஒரு கிரகம் நல்ல சுபத்துவமாக இருக்குது, இன்னொரு கிரகமும் சுபத்துவமாக இருக்குது. ஆனால் அடுத்த நிலையில் இன்னொரு கிரகம் சுபத்துவமாக இருக்குல்ல, அதனுடைய எண்ணங்களை ஜாதகர் பிரதிபலிக்கிறார். எதனால் இந்த எண்ணங்கள் அவருக்கு ஏற்படுது? தந்தை தன்னுடைய மகனுக்காக எந்த துறையில் படிக்க வைக்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜாதகத்தை பார்க்குறாரு. ஆனால் ஒரு கிரகம் பலமாக இருக்கின்றது, இன்னொரு கிரகம் பலமாக இருக்கின்றது. ஆனால் அதற்கு அடுத்த நிலை தான் அது பலமாக இருக்கின்றது. ஆனால் இந்த எண்ணங்கள் தான் அந்த ஜாதகருக்கு ஏற்படுது. இந்த துறையில் செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஜாதகருக்கு ஏற்படுது. அதை தொடர்ந்து அந்த தந்தையாருக்கும் இந்த துறையில் கொண்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருது. அவ்வாறு இந்த துறையில் இந்த ஜாதகர் சென்றால் அதில் இவரால் நன்றாக நீடித்து நிலைத்து இருக்க முடியுமா? அதில் பொருளாதார உயர்வுகளாக எப்படி இருக்குது அப்படிங்கிற மாரி அந்த தந்தையார் தன்னுடைய மகனுக்காக கேட்குறார். அந்த ஜாதகருடைய லக்னத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கன்னி லக்னம், அதாவது 22/7/2008 பிறந்திருக்காரு. கன்னி லக்னம், கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம். லக்னாதிபதி 10ஆம் இடத்துல, லக்னாதிபதி 10ஆம் இடத்துல ஆட்சி, குருவோட பார்வை. 4ஆம் இடத்துல குரு ஆட்சி பெற்று அமர்ந்திருக்காரு. 5ஆம் இடத்துல ராகு, 6ல் சந்திரன், கும்பராசி. 10ல் புதன், 11ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், கேது, 12ல் சனி, செவ்வாய், குருவோட பார்வையில். லக்னாதிபதி நல்லா பலமாக இருக்கார். லக்னாதிபதி ரொம்ப பலமாகவே இருக்கார், ப்ளஸ் ஆட்சி ப்ளஸ் சுபத்துவம். அதுக்கு அடுத்தது சனி நல்ல சுபத்துவமாக இருக்கார். சனியும் செவ்வாய் நல்ல சுபத்துவமாக இருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் இவர் கேட்கும்போது, இந்த ஜாதகத்தில் புதன் நல்ல ஸ்தான பலத்தோடையும் இருக்கார், குருவோட பார்வை இருக்கார், புதனுடைய துறை எடுக்கும். அடுத்தது ராசியாதிபதியாக வர்றாரு, ப்ளஸ் லக்னத்திற்கு யோகராகவும் இருக்கார், ப்ளஸ் 12ஆம் இடத்துல அமர்ந்தாலும் முழுமையான குருவினுடைய பார்வையை 9 டிகிரியில் வாங்குறாரு. சனி நல்ல சுபத்துவமாக இருக்கார், செவ்வாய் இதில் சுபத்துவமாக தான் இருக்கார். இப்போ இவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்கும்போது புதனுடைய துறையில் கொண்டு போகலாம், அடுத்தது சனியோட துறையில் கொண்டு போகலாம், அடுத்தது செவ்வாயோட துறை. அதாவது முதல்ல நம்ம எடுக்கும்போது புதனுடைய துறை, அடுத்தது சனியோட துறைன்னு நம்ம சொல்கிறோம். எதனால் இந்த அமைப்பு இந்த ஜாதகத்துக்கு வருது? அப்போ இவருடைய ஜாதகத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, புதனுடைய துறை அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்யூட்டர் அக்கௌண்ட்ஸ், கணக்கு வழக்கு, ஆடிட்டிங்னு சொல்லக்கூடிய துறைகள் கொண்டு போகும். சனியோட துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேச்சால் பிழைக்கக்கூடிய வக்கீல் தொழிலில் வழக்கறிஞர், இது போன்ற துறையில் கொண்டு போகும். சனி சுபத்துவம் தான். அதே நேரத்தில் ராசி லக்னத்திற்கு 2ஆம் இடத்தோடு சனி சுபத்துவமாய் தொடர்பு கொள்ளணும். இந்த இடத்துல 2ஆம் இடத்துல சனி சுபத்துவமாய் தொடர்பு கொள்கிறார். எப்படிங்க சார்? குருவோட பார்வையை வாங்கி சனியினுடைய பார்வை 3ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ 2ஆம் இடங்கிற வாக்குஸ்தானத்தை, கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்தை சனி சுபத்துவமாய் பார்க்குறார். அப்போ இந்த ஜாதகத்தில் வக்கீல் தொழிலில் பரிணமிக்கலாம், பிரபலமாகலாம், நல்ல நிலைக்கு வரலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இவருடைய இவர் கேட்குறது புதனுடைய துறையை விடங்க சனியோட துறையில் தாங்க அவருக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த துறையில் கொண்டு போகலான்னு நினைக்கிறேன். தாராளமாக கொண்டு போங்க. இதனுடைய தாக்கம் என்ன அமைப்புனா, கும்பராசி, பூரட்டாதி நட்சத்திரம், பிறந்த காலங்களில் 15 வயசு வரையும் குரு தசை. இப்போ நடக்கிற தசை சனி தசை. புதனுடைய துறைன்னு நம்ம சொன்னாலும் சனியுடைய தசை நடக்கிறதுனால அந்த தசையினுடைய தாக்கமும் அதில் வருது பாருங்கள். அப்போ இவருக்கு அந்த சனியினுடைய காரகத்து தொழில்களே போகணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்துது. புதனுடைய தசை இல்லை, சனியோட தசை தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. அப்போ சனியினுடைய காரகத்து தொழில்கள்லேயே நம்ம போகணுங்கிற எண்ணங்களை ஏற்படுத்துகிறார். யார் ஏற்படுத்துகிறாரு? சனி சுபத்துவங்கிற ஒரு பாயிண்ட் உண்டு, ப்ளஸ் இப்போ தசாநாதனாகவும் இருக்கார். அப்போ எந்த துறையில் போகணும்னு அவங்க முடிவெடுக்கல. இன்னொன்று, சூரியன் சுபத்துவமாக இருக்கார். சூரியன் எப்படி சார் சுபத்துவமாக இருப்பார் அப்படின்னா, 11ஆம் இடத்துல சூரியன் சுக்கரனோடு இணைஞ்சி இருப்பார், ப்ளஸ் கேது டிகிரி அடிப்படையில் விலகியிருப்பார். சூரியன்ட்டு கேது 20 டிகிரி விலகியிருப்பார். இந்த குருவோட பார்வையை பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி அடிப்படையில் சூரியனை கிடைக்கும்.
ஏன்னா குரு வந்து 21 டிகிரியில் இருப்பார். சூரியன் வந்து அப்போ 5 டிகிரியில் வந்திருப்பார். அப்போ குருவோட முழுமையான பார்வை சூரியனுக்கு கிடைக்குது. அதனால் தந்தை வந்து அரசாங்க அதிகாரியாக ஒரு உயர் அதிகாரியாக இருக்காங்க. இப்போ அரசாங்கத்தில் பணிபுரியக்கூடியவராக இருக்கார் தந்தையார். இவருக்கும் அரசாங்க வழி ஆதரவு உண்டு. எப்படின்னா சிம்மத்தை குரு பார்க்குறாரு. சிம்மத்தில் சனி செவ்வாய் இருந்தாலும் குருவோட பார்வை கிடைக்குது. சூரியன் சுபத்துவமாக இருக்கார். இவர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் அப்படிங்கிற உயர்நிலை இல்லை, அவருடைய துறையில் அவர் ஒரு உயர்வாக வருவார். ஏன்னா சிம்மத்தில் சனி செவ்வாய் அமரக்கூடாது, ப்ளஸ் குரு பார்வை இருக்கிறது நல்லது தான். அதற்காக பொதுவான துறைக்கு செல்ல முடியாது. அவருடைய துறையில் அவர் ஒரு உயர்ந்த ஒரு அதிகாரியாக வரக்கூடிய அமைப்பானது இருக்கின்றது. அப்போ இந்த எண்ணங்களை வந்து என்னுடைய பையன் சொல்கிறார் சார், அப்போ இந்த துறையில் நான் கொண்டு போகலாமா? தாராளமாக கொண்டு போகலாம். அதேமாரி 8, 12 சுபத்துவம் இருக்குது. 4ஆம் இடத்துல அமர்ந்த குரு 8ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்க்குறாருல. அப்போ இந்த ஜாதகரை சற்று வெளியூருக்கு, ஆமாம் சார் வெளியூரில் தான் சார் நான் ஏற்பாடு பண்ணுறேன், இந்த வழக்கறிஞர் படிப்புக்கு வெளியில் படிக்க வைக்கலான்னு தான் முடிவு பண்ணியிருக்கேன், அதற்கான ஏற்பாடுகள் தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாரு. தாராளமாக செய்யுங்க. ஏன்னா அவருடைய ஜாதகம் 8, 12ஆம் இடம் சுபத்தமாக இருக்குது. 8ஆம் இடம் சுபத்தம், 12ஆம் இடம் அதிக சுபத்தம் இல்லை. ஏன்னா சனீஸ்வரோட இருப்பு இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் அவர் பிறந்த ஊரை விட்டு வெளியிடத்தில் அங்கேயே பணிபுரிகிறது, அங்கேயே நல்ல வேலையில் அமர்றது, இது போன்ற விஷயங்கள்லாம் அங்கே இருக்கும் அப்படி சொல்லி இந்த ஜாதகத்திற்கு உண்டான அந்த பலனை சொல்கிறோம். அப்போ இந்த அமைப்புலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புதன் சுபத்துவமாக இருக்கார், சனியும் சுபத்துவமாக இருக்கார். ஆனால் சனியோட எண்ணங்களை ஜாதகர் பிரதிபலிக்கிறார். சனியினுடைய துறைகளை ஜாதகர் பிரதிபலிக்க காரணம் என்ன அப்படின்னா, சனி 2ஆம் நிலை சுபத்துவம் தான். பிறந்த காலங்களில் ஒரு 15 வயசு வரைக்கும் குரு தசை அவயோக தசை முடிஞ்சிச்சு. பிறந்த காலங்களில் இந்தமாரி சனி தசையோ ராகு தசையோ வரும்போது கல்வியில் உயர்ந்த ஒரு கல்வியை நோக்கி போகிறதுக்கு பதிலாக அதற்கு அடுத்த நிலையில் உள்ள கல்விக்கு வருவாங்க. அதற்காக அந்த துறையை தேர்ந்தெடுக்கிறதுனால சரியில்லைன்னு சொல்ல முடியாது. இந்த துறையிலையும் இவங்க பயணித்தாலும் சிறப்பாக தான் இருப்பாங்க அப்படிங்கிற பாயிண்ட் இந்த ஜாதகத்தில் வருதுங்க. அப்போ இந்த ஜாதகம் நிச்சயமாக ஒரு நல்ல அற்புதமான ஜாதகம். 4ஆம் இடத்தில் அமர்ந்த குரு 8ஆம் இடம் 12ஆம் இடத்தை பார்க்கின்றார். 8ஆம் அதிபதி சொல்லக்கூடிய செவ்வாயை குரு பார்க்கின்றார், சனியை குரு பார்க்கின்றார், லக்னாதிபதியை குரு பார்க்கின்றார். ராசி வந்து ஒன்று கடுமையான தேய்பிரை சந்திரன் இல்லை, அதாவது பௌர்ணமி விட்டு விலகிய 4ஆம் நாள் சந்திரன் தான். அப்போ இவருடைய ஜாதகம் வந்து ஒரு இந்த லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகளாக வருது பாருங்க. கன்னி லக்னம், பிறந்த காலங்களில் குரு தசை 15 வயசு அவயோக தசை முடிஞ்சிச்சு. சனி தசை 19 வருஷம், அடுத்தது புதன் தசை 17 வருஷம், அடுத்தது கேது 7, அடுத்தது சுக்கிரன் 20. தொடர்ந்து அவருடைய தசைகள் எல்லாமே லக்னத்திற்கு யோகம் தரக்கூடிய தசைகளாக வருது அப்படிங்கிற பாயிண்ட்டும் இந்த ஜாதகத்தில் இருக்குங்க. அப்போ இந்த ஜாதகம் ஓரளவுக்கு பாசிட்டிவான ஜாதகம் தான். சூரியன் சுக்கிரன் வந்து அஸ்தமனம் ஆகலை. கேதுகிட்டேருந்து சுக்கிரனோட கேது இணையெல்லாம் தவறு இல்லை. சூரியனும் சுக்கிரனும் மிக நெருக்கமாக இணையக்கூடாது, அந்த இடத்துல அஸ்தமனம் அடையலை. லக்னாதிபதி இந்த இடத்துல பலமாக இருக்கின்றார். அப்படிங்கிற அடிப்படையில் லக்னத்துக்கு எந்தமான பாவத்துவ தொடர்பும் இல்லை, லக்னாதிபதிக்கு சுபத்துவ தொடர்பு அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறப்ப இந்த ஜாதகம் நல்ல ஒரு பாசிட்டிவான ஜாதகம் தான். இந்த துறையில் சென்றால் இவர் ஜொலிக்க முடியுமானால் நிச்சயமாக இந்த துறையில் பயணித்தால் இவரால் ஜொலிக்க முடியும் அப்படிங்கிற பாயிண்ட்டுங்க. இது போன்ற இன்னும் நிறைய ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் சேனலில் பதிவு செய்வோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க பிரபஞ்சம்.